கதைத்துளிர் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று சைவ தொண்டு செய்த 63 நாயன்மார்களில் ஒருவரான ஆனாய நாயனாரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சோழ நாட்டில் திருமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் ஒன்று இருக்குது. அந்த திருமங்கலத்தில் இடையர் குலத்தில் ஆனாயர் என்ற ஒருவர் குலவிளக்கு போல தோன்றினார். திருநீற்றினை விரும்புகின்ற திருத்தொண்டை தான் அவர் விரும்பி செஞ்சார். மனம், வாக்கு, உடல் அனைத்துமே சிவபெருமானின் திருவடியை தவிர வேற எதையுமே அவர் விரும்ப மாட்டார். இவருடைய குலத்தொழிலானது பசு மந்தைகளை பசுமையான புல்வெளிகளுக்கு விசாலமான காடுகளுக்கு ஓட்டி சென்று மேய்க்கிறது தான் இவருடைய வேலையா இருந்தது. பசுக்களுக்கு எந்த விலங்காலும் துன்பம் வராம பாதுகாக்கிறதும் அவைகளுக்கு நோய் வராம தடுக்கிறதும் தான் இவருடைய தலையாய கடமையா இருந்தது. மாடுகளை மேய்க்கிறதோட சிவபெருமானுடைய அன்பை பெறும்படி புல்லாங்குழல் வாசிக்கிறதுலையும் ஆனாயர் ரொம்ப சிறந்தவரா இருந்தார். அவருடைய புல்லாங்குழல் இசையில உலகமே தன் வசம் இழந்து நிற்கின்ற திறன் உடையவரா இருந்தார். சிவபெருமானுடைய 5 எழுத்து மந்திரத்தை புல்லாங்குழல் இசையில வாசிப்பார். ஒரு நாள் ஆனாயர் புல்லாங்குழலை எடுத்துக்கிட்டு பசு கூட்டங்கள் எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு காடுக்கு போறார். அப்போ மழை காலமானதுனால கொன்றை மரத்துல பூக்கள் எல்லாம் பூத்திருக்கு. அந்த கொன்றை மரமானது சடையில கொன்றை மாலை அணிந்த சிவபெருமான போல ஆனாயாருக்கு காட்சியளித்தது. இயற்கைய இறைவனா நினைத்ததால கொன்றை மரமானது சிவபெருமானாக காட்சியளித்தது. உடனே ஆனாயர் மனதுல அன்பு அப்படியே கரை புரண்டு ஓடுது. சிந்தையில சிவபெருமான் மட்டுமே அவருக்கு நிறைந்து இருக்கார். அதனால ஆனந்தத்தால கேட்போரெல்லாம் மயங்கர வண்ணம் என்ன பண்றாருன்னா சிவபெருமானுடைய திரு 5 எழுத்து மந்திரத்தை உள்ளுரையா வைத்து புல்லாங்குழலை எடுத்து ஆனாயர் இசைக்க தொடங்குறார். அவ்வளவுதான், பசு கூட்டங்கள் எல்லாம் உள்ளம் உருகி மெய்மறந்து அப்படியே ஆனாயரை சூழ்ந்து நிற்குது. மயில்கள் எல்லாம் ஆடுவதை மறந்து இசையில மயங்கி நிற்குது. பறவை இனங்கள் எல்லாம் இசையில மயங்கி ஆனாயருக்கு அருகிலே நிற்குது. உலகமே தனது அசைவினை மறந்து ஸ்தம்பித்து நிற்குது. அப்பொழுது சிவபெருமானுடைய செவியிலும் இந்த இசையானது கேட்குது. அப்போ சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா உமாதேவியாரோட ரிஷப வாகனத்துல வானவெளியில ஆனாயருடைய குழல் இசையை கேட்டபடியே நிற்கிறார். நின்று சொல்றாரு ஆனாயர்கிட்ட, நம்மீது அன்பு கொண்ட அடியார்கள் எப்பொழுதும் உன்னுடைய குழல் இசையை கேட்கும் பொருட்டு இங்கிருந்த வண்ணமே நம்மிடம் வந்து சேர்வாயாக அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. அதன்படியே ஆனாயர் என்ன பண்றாரு அப்படின்னா குழல் ஊதிய வண்ணமே சிவபெருமானுடைய பின்தொடர்ந்து அவருடைய பேரன்பை பேரை அடைகின்றார். இதை சுந்தரர் என்ன சொல்றாரு அப்படின்னா அலை மலிந்த புனல் மங்கை ஆனாயருக்கு அடியேன் அப்படின்னு சொல்றாரு. அவரு ஆனாய நாயனாரு இயற்கைய இறைவன் தான் அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டாரு. இதை அவருடைய வாழ்க்கை மூலமா நம்ம அறிஞ்சுக்கிறோம். சிவாய நமக. ஓம் நமக் சிவாயா. உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது டாக்டர் ஜெயந்தி சிவசங்கர். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றொரு கதை வழியாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.